அதாவது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான். பிறந்தால் இறப்பு நித்தியமானது. ஜாதசகி துருவோ மிருத்யு. பிறப்பவர்கள்லாம் ஒரு நாள் அழிந்துதான் ஆக வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் பிறந்திருக்கார்கள், எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள். அப்படி இருந்தால் இன்றைக்கு நம்மளால் வாழவே முடியாது, இடமே இருக்காது, உட்காரவே முடியாது. இறப்பும் சக்தி இருப்பதனால்தான் பிறக்கும் சக்தி வளர்கிறது. இறக்கும் சக்தி இல்லாவிட்டால் பிறக்கும் சக்தி வளர்ந்து மிகுந்த கஷ்டமாயிருக்கும். ஆக பிறப்பவரெல்லாம் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் எந்த மகான்கள், ஞானிகள், பெரியோர்கள், சத்புருஷர்கள், சித்த புருஷர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இறந்து போனாலும் உடல் போய்விட்டதே தவிர அவருடைய உயிர் ஆன்மாவோடு கலந்து எங்கும் நித்தியமாக நிறைந்து நிற்கிறது என்பது கருத்து. அந்த வகையிலே மகான்கள், பெரியோர்கள், ஞானிகள் எல்லாம் இறந்தவர்களாக நாம் கட்டி சமாதியை வைத்தாலும் கூட அந்த சமாதியிலும் சரி வெளியிலேயும் சரி ஒரு உயிரோடு இன்னும் ஆன்மாவோடு இணைந்து இறங்கி எப்படி எங்கும் ஆண்டவன் நிறைந்திருக்கிறானோ, ஆன்மா நிறைந்திருக்கிறதோ, பரம்பொருள் நிறைந்திருக்கிறதோ, அதுபோல் அவர்களும் உடலை விட்டு ஆன்மாவோடு பிரம்மத்தோடு எங்கும் கலந்து கொண்டு நம்மிடையேயும் இருந்து கொண்டு நமக்கு அருள் பாலிக்கிறார். சில சமயங்களிலே துர்மரணம் ஏற்பட்டு விட்டால், ஆக்சிடெண்ட் மூலம் மரணம் ஏற்பட்டு விட்டால் அவைகளெல்லாம் ஆவிகளாக சில மாதங்கள் அப்படியே பறக்கும். சரீரம் ஆக்சிடெண்ட்லேயே செத்து போய்விட்டால் அதுக்குள்ளே இருந்த ஜீவசக்தியானது, பிராணசக்தியானது ஆவி போல் அப்படியே அங்கங்கே போய் பல இடங்களிலே சென்று பலருக்கும் இன்பத்தை, துன்பத்தை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையிலே அமைந்துவிடும். ஆக அப்படிப்பட்ட துர்மரண சக்தி வேறு, ஞானிகளுடைய சக்தி வேறு. ஞானிகளுடைய சக்தி இறைவனோடு கலந்து, ஆத்மாவோடு கலந்து எப்பொழுதும் இருக்கக்கூடிய நிலையை அடைந்து விடுகிறது. துர்மரணம் அடைந்தவர்களுடைய சக்தி பேய், பிசாசு போன்ற சக்திகளாக விளங்கி பலருக்கும் பல துன்பங்களை எல்லாம் கொடுத்து, கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து, பலவிதமான அதிர்ச்சிகள் எல்லாம் கொடுக்கிற வகையிலே பேய், பிசாசு சக்தி எல்லாம் விளங்குகிறது. கொஞ்ச காலம் இருக்கும், அப்புறம் தானாகவே இந்த நேரம் முடிந்து போனவுடன் ஒரு மாதம், 2 மாதம், 6 மாதம் முடிந்தவுடன் அவர்கள் போய்விடும். ஆனால் ஞானிகளுடைய, சித்தபுருஷர்களுடைய, மகான்களுடைய சமாதியானது உடலில் அடக்கமானாலும் அவர்களுடைய ஆன்மா எங்கும் நிறைந்திருப்பனாலும் எப்பொழுதும் அவர்கள் ஜீவசமாதியாக விளங்கி கொண்டே இருப்பார்கள்.